தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கங்காபுரம் பகுதியில் நாகராஜ், வெங்கடேசன், கோடீஸ்வரி ஆகிய 3 பேரும் மாட்டுக்கொட்டகையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக தயாராகிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காவலர்களைக் கண்டு அவர்கள் தப்பியோட முயன்ற நிலையில் பிடிபட்டனர். அவர்களை கைது செய்த காவல்துறையினர் கள்ளச்சாராயம் காய்ச்ச வைத்திருந்த 150 லிட்டர் சாராய உரல்களையும் மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த புள்ளிமான் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. கெண்டுவார்பட்டியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஃபாரூக் முகமது என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்த கிணற்றில் புள்ளிமான் தவறி விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் தீயணைப்பு வீரர்கள் புள்ளிமானை கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புள்ளிமான் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே பெண் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த மேரி தான் பணிபுரிந்து வந்த அட்டை கம்பெனியில் தலையில் காயமடைந்து மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் புகார் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேரியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ரயில்வே சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை அருகே 5 தலைமுறைகளாக திருட்டு நடக்காமல் இருந்த கோயிலில் திருட்டு நடந்ததால் கோயிலில் பரிகார பூஜை நடத்தப்பட்டது. சந்திரனேந்தல் தர்ம முனீஸ்வரர் கோயில் பகுதியில் கடந்த 5 தலைமுறைகளாக திருட்டு நடைபெறாமல் இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோயிலில் கட்டியிருந்த 50க்கும் மேற்பட்ட மணிகள் திருடு போயின. இதனால் கிராம மக்கள் இணைந்து கோயிலில் பரிகார பூஜை நடத்திய நிலையில் திருட்டு குறித்து காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். சேலத்தில் 34வது டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 7 வயது, 17 வயது என 14 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெறுபவர்கள் திருவாரூரில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்படவிருப்பதால் மாணவ மாணவிகள் தங்களின் முழு திறமையையும் வெளிப்படுத்தி விளையாடினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விவசாய நிலத்தில் உழுவதற்காக எடுத்துச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். இளையபாளையம் சடையப்பன்காடு பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் தனது விவசாய நிலத்தில் உழுவதற்காக உறவினரிடம் டிராக்டர் வாங்கிச் சென்றார். அப்போது பரமசிவத்தின் கட்டுப்பாட்டை இழந்து டிராக்டர் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் பரமசிவம் டிராக்டரின் அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் நடந்த தீயணைப்பு பயிற்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையிடம் தெரிவிக்காமல் தீயணைப்பு வீரர்கள் இல்லாமல் மருத்துவர் மற்றும் செவிலியர்களே ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தினர். அப்போது உரிய முறையில் கையாள தெரியாததால் தீயணைப்பு சிலிண்டரில் இருந்த ரசாயன பவுடர் மொத்தமாக வெளியாகி புகைமூட்டம் சூழ்ந்தது. இதனால் அங்கிருந்தவர்கள் சுவாசக் கோளாறு, கண் எரிச்சலால் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இருவயல் பகுதியில் ஒற்றை யானை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை வீட்டில் வளர்க்கும் நாய் குறைத்தவுடன் ஆக்ரோஷம் அடைந்து பின்னர் நகர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் 1 மாதமாக ஏசி வேலை செய்யாததால் நோயாளிகள் அவதியடைகின்றனர். தற்காலிகமாக குறைவான டேபிள் ஃபேன்கள் வைக்கப்பட்டிருப்பதால் கொசு தொல்லை இருப்பதாக கூறப்படுகிறது. அவசர சிகிச்சை பிரிவில் தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இரவு வேளையில் இருப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோட்டில் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் அட்ராசிட்டி செய்த இளைஞருக்கு போக்குவரத்து துறை அபராதம் விதித்தது. பின்னால் வரும் வாகனங்களுக்கு வழிவிடாமல் ஏடாகூடமாக வாகனத்தை ஓட்டிய இளைஞரின் வீடியோ வெளியான நிலையில் வாகனத்தின் எண்ணை கொண்டு ரங்கப்பன் என்பவருக்கு காவல்துறையினர் 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தஞ்சாவூர் அருகே காசவலநாடு புதூர் கிராமத்தில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக மொஹரம் பண்டிகையை இந்துக்கள் கொண்டாடினர். அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு தாரை தப்பட்டையுடன் பஞ்சா எனப்படும் கரகம் கொண்டு செல்லப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் கரகத்துக்கு தண்ணீர் ஊற்றி எலுமிச்சை மாலை மற்றும் பட்டுத்துண்டை சாற்றி வழிபட்டனர். பின்னர் பஞ்சா கரகத்துடன் பூக்குழியில் இறங்கி வழிபட்டனர். சென்னை மாநகராட்சி 148வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிரிதரன் ஏற்பாட்டில் நெற்குன்றத்தில் குழந்தையில்லா தம்பதிகளுக்கான இலவச கருத்தரித்தல் ஆலோசனை முகாம் நடைபெற்றது. கவுன்சிலர் வி கிரிதரன் நடத்தும் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற கருத்தரித்தல் ஆலோசனை முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த தம்பதிகள் பங்கேற்று மருத்துவரிடம் ஆலோசனைகளை பெற்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரி கரைப்பகுதியில் அட்டைப்பெட்டிகள் தயாரிக்கும் ஆலையில் பணியாற்றிய பெண் நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிறுவள்ளூரைச் சேர்ந்த செல்வி வெகுநேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது கணவர் சுரேஷ் செல்வி பணியாற்றும் ஆலையில் வந்து தேடியுள்ளார். அப்போது ஆலையின் பின்புறம் செல்வி தலையில் படுகாயமடைந்த நிலையில் நகைகளின்றி உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து கணவர் சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் பொன்னேரி காரை காவல் நிலையத்தினர் ஆலையின் உரிமையாளர் பிரவீன்குமார் மற்றும் பணியாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டியில் விசைப்படகு போக்குவரத்து 7வது நாளாக நிறுத்தப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் நெருஞ்சிப்பேட்டை கதவணை வழியாக தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் சேலம் ஈரோடு மாவட்டங்களை இணைக்கும் வழியில் இயக்கப்பட்டு வந்த விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நெருஞ்சிப்பேட்டை பூலாம்பட்டி இடையே 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூரில் மின்கசிவின் காரணமாக 5 வீடுகள் எரிந்து சேதமடைந்ததில் தீயில் கருகி 3 ஆடுகள் உயிரிழந்தன. திலகர் தெருவை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் வீட்டில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றி உள்ளது. இதனையடுத்து குமரேசன், ராஜீவ்காந்தி, அன்பரசன் உள்ளிட்ட 4 பேர் வீடுகளிலும் அடுத்தடுத்து தீ வேகமாக பரவியது. இந்த விபத்தில் 5 வீடுகளும் முற்றிலும் எரிந்து சாம்பலான நிலையில் 3 ஆடுகள் தீயில் கருகி உயிரிழந்தன. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே துணிக்கடை வியாபாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து உடைகள் திருடப்பட்டுள்ளன. பனப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி, சீதாலட்சுமி தம்பதி வீட்டிலேயே சிறிய அளவில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். ஆளில்லாத வேளையில் வீட்டினுள் புகுந்த கொள்ளையர்கள் விற்பனைக்காக வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சோழவந்தானில் வெறிநாய் கடித்ததில் 6 வயது சிறுமி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாண்டியம்மாள் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த வெறிநாய் அவரை கடித்து குதறியதை அடுத்து தெருவில் நடந்து சென்ற 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியையும் கடித்தது. இதேபோல் அப்பகுதியில் வெறிநாய் கடிபட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு சோழவந்தான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக 2 மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து 13வது நாளாக வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. கர்நாடகாவிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீர் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீரின் அளவு உயர்ந்துள்ளது. நேற்று வினாடிக்கு 50,000 கனஅடி தண்ணீர் வந்த நிலையில் தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 57,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 13வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே விவசாய தோட்டத்தில் சிறுத்தை உளவிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவசாய தோட்டத்திற்குள் நுழைய முயன்ற சிறுத்தை இரும்பு கதவு அடைக்கப்பட்டிருந்ததால் சற்று நேரம் நோட்டமிட்ட பின் திரும்பிச் சென்றது. சிறுத்தை நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 லாரி டயர்களை திருடியவர் கைது செய்யப்பட்டார். வள்ளிபுரத்தை சேர்ந்த லோகநாதன் என்பவரின் லாரியில் இருந்து 4 டயர்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து லோகநாதன் குருவப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் திருடப்பட்ட தனது லாரியின் டயர்களை வள்ளிபுரத்தில் லாரி பட்டறை ஒன்றில் மற்றொரு லாரியில் மாட்டப்பட்டிருப்பதை கண்டுள்ளார். இதுகுறித்து நல்லிப்பாளையம் காவல் நிலையத்தில் லோகநாதன் அளித்த புகாரின் பேரில் திண்டமங்கலத்தை சேர்ந்த சின்னராஜா என்பவரை டயர்களை திருடியதாக போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னமங்கலம் பகுதியில் கள்ளிறக்குவதற்காக மரங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பானைகளை காவல்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கள் விற்பனையாளர்கள் காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விநாயகம் என்பவர் மீது மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இப்போ உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க, அப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சாவடிச்சாங்க. பிளாக்மெயில் பண்ணுவீங்களா? நீங்க தானே சொல்றீங்க. நீதான் பிளாக்மெயில். எப்பா சாரதி என்னப்பா உங்களுக்கு மேல பேர் போடு. நீங்களா பேர் எழுதிட்டீங்க. பெல்லா மரத்துல பாதியா ஏர்ல பெல்லா இருந்தா நீங்க பேர் எழுதி போயிடுவீங்களா? எல்லாருமே நாங்க நிறைய ஊர்ல எல்லாருமே போடுங்கன்றாங்க. எல்லாருமே எப்பயும் போடுங்க. கோர்ட்ல வாங்கலாம் எல்லாருமே. மேட்டூர் அணையின் நீர் திறப்பால் கரூர் அருகே மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 39,238 கன அடி நீர் வரத்து நேற்று வினாடிக்கு 39,238 கன அடி நீர் வரத்து இருந்த நிலையில் கதவணையிலிருந்து 35 மதகுகள் வழியாக வினாடிக்கு 38,418 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதில் தென்கரை வாய்க்காலில் 500 கன அடியும், கட்டளைமேட்டு வாய்க்காலில் வினாடிக்கு 300 கன அடியும் நீர் திறக்கப்படுகிறது.
வருகிற 15ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் வருகை தரவிருக்கும் நிலையில் திமுகவினர் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தினர். கேட்டறிய உள்ளதால் திமுகவினர் போட்டி போட்டு களப்பணியாற்றி வருகின்றனர். கடலூர் எம்எல்ஏ ஐயப்பன், மேயர் சுந்தரி ராஜா, மாநகர செயலாளர் ராஜா ஆகியோர் தனித்தனியாக மாநகராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்துரைத்து உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் நடுரோட்டில் வளைந்து மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இளைஞர் மீது போக்குவரத்து காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லங்கூர் குரங்கின் சேட்டைகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. கடந்த சில நாட்களாக திருவள்ளூர் நகரில் சுற்றித் திரியும் லங்கூர் குரங்கு தற்போது அரசு மருத்துவமனை வளாகத்தில் தஞ்சமடைந்துள்ளது. ஆங்காங்கே தாவி ஓடும் குரங்குகள் கடைகளிலிருந்து உணவுகளை எடுத்து உட்கொள்கின்றன. சில நேரங்களில் பொதுமக்களையும் விரட்டுவதால் அவற்றை பிடிக்கவும் வனத்துறைக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இளைஞரை கத்தியால் குத்திய நபர் போலீசாருக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவருக்கும் விஜயகுமார் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் விஜயகுமாரை பிரவீன் கத்தியால் முகத்தில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த விஜயகுமாரை அருகில் இருந்தவர்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரவீன் போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று நினைத்து தனது வீட்டிற்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லுக்குத்திப்பாறை, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் பொறுமையிழந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நெல்லுக்குத்திப்பாறை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைவில் சீராக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை தினத்தையொட்டி குவிந்த பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கடந்த சில மாதங்களாக திருவண்ணாமலைக்கு ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநில பக்தர்களும் திரை பிரபலங்களும் அதிக அளவில் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஞாபகம் இல்லைப்பா அது. உதகை தாவரவியல் பூங்கா கண்ணாடி மாளிகை முன்பு உள்ள மரத்தில் ஏறிய கரடி இறங்க முடியாமல் தவித்ததால் பரபரப்பு நிலவியது. உருமல் சத்தத்தை கேட்டு பூங்கா ஊழியர்கள் டார்ச் லைட் மூலம் பார்த்தபோது கரடி அமர்ந்திருந்ததால் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் விரைந்த வனத்துறையினர் கரடியை பாதுகாப்பாக மரத்திலிருந்து இறக்க முயற்சி செய்தனர். 1 மணி நேரமாக இறங்க முடியாமல் தவித்த கரடி பின்னர் மெல்லமாக இறங்கி வனப்பகுதிக்குள் ஓடியது. மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள பிரசித்தி பெற்ற யா ஹுசைன் பள்ளிவாசலில் மொஹரம் பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. இதில் நாகூர் தர்கா பரம்பரை கலீஃபா மஸ்தான் சாஹிப்பு சிறப்பு துவா ஓதினார். அப்போது ஹுசைன் இப்னு அலியின் தியாகத்தை குறிக்கும் வகையில் இஸ்லாமியர்கள் அரபு மொழியில் துக்க பாடல்களை பாடினர். கோயம்பேடு பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணா நகர் பகுதியில் நடந்து சென்ற இளம்பெண்ணை பைக்கில் வந்த 3 பேர் வழிமறித்து பேச்சு கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் நவநீதன், சஞ்சய், சரவணகுமார் ஆகிய 3 காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காரைக்கால் அருகே மனைவியுடன் முறையற்ற உறவில் இருந்ததாக சித்தி மகனை வெட்டி கொலை செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவரின் மனைவிக்கும் அவரது சித்தி மகனான ராகுல் என்பவருக்கும் முறையற்ற உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2 வருடங்களாக இருவருக்கும் இடையே மோதல் இருந்து வந்த நிலையில் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ராகுலை கௌதம் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ராகுல் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இறந்தார். இதனையடுத்து இக்கொலை தொடர்பாக கௌதம் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் அருகே அதிக பாரம் ஏற்றி சென்ற லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காயரையூர் பகுதியை சுற்றி 80க்கும் மேற்பட்ட குவாரிகளும் கிரஷர்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அரசு விதிமுறைகளை மீறி பொதுமக்கள் வசிக்கும் குறுகிய சாலைகளில் லாரிகள் செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அவ்வழியாக சென்ற லாரிகளை சிறைபிடித்தனர். பிறகு லாரி உரிமையாளர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின் லாரிகள் விடுவிக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து குறைவு காரணமாக விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக 1 கிலோ தக்காளி 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையானது. வரத்து குறைந்ததால் 1 கிலோ தக்காளி 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 25 கிலோ கொண்ட கூடை தக்காளி 850 ரூபாய் வரை விற்பனையானது. தக்காளி விலை மேலும் உயரும் என கூறப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை போரூரில் காவலர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த நபரை போலீசார் சொகுசு விடுதியில் தங்க வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போரூர் காவல் நிலையத்தில் புகாரளிக்க சென்ற சண்முகப்பிரியன் என்பவர் காவலர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்தார். இந்நிலையில் போலீசார் தன்னை தலைமறைவாக வைத்திருந்ததாக சண்முகப்பிரியன் கூறியுள்ளார். ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஆன் பண்ணல. அங்க ஒரு ரெசார்ட்ல வச்சிருந்தாங்க. காவல்துறை தரப்புல நான் அன்னைக்கு 25,000 காசு கொடுத்தாங்க. அந்த பேருங்க இப்ப கூட அந்த காசை நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். நான் எதுவுமே இல்லை, திரும்பி அவங்க கிட்ட கொடுத்துறேன். என்ன நிம்மதியா விட்டா போனேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாமில் மதுபோதையில் இருந்தவர் தாக்கியதில் படகு குழாம் பணியாளர்கள் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டது. மது போதையில் இருந்த சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணி படகில் அதிக அளவில் ஆட்களை ஏற்றக்கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சுற்றுலா பயணி ஊழியர்களை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வேளச்சேரியில் சுமார் 15,000 ரூபாய் மதிப்பிலான சைக்கிளை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவீதி அம்மன் கோயில் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் அஸ்வின் ஜோசப் என்பவர் அடுக்குமாடி குடியிருப்பு காவலாளியிடம் தனது சைக்கிளை கொடுத்து மருந்துகள் வாங்கி வர சொல்லியுள்ளார். இந்நிலையில் மருந்தகத்தின் வெளியே காவலாளி சைக்கிளை விட்டுவிட்டு உள்ளே சென்ற நிலையில் அவ்வழியாக சைக்கிளில் வந்த நபர் தனது சைக்கிளை நிறுத்திவிட்டு அஸ்வின் ஜோசப்பின் சைக்கிளை திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து அஸ்வின் ஜோசப் அளித்த புகாரின் பேரில் வேளச்சேரி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய திரண்ட பக்தர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போதிய பார்க்கிங் வசதி இல்லாத நிலையில் வாகனங்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் இல்லை என்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். மேலும் கோயிலில் 100 ரூபாய் கட்டண வழி தரிசனம் மற்றும் பொது தரிசனம் வழிகளில் பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மாட்டின் மீது மோதியதில் 2 படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டைச் சேர்ந்த வீணா என்பவர் மதுரையில் தனது நண்பர்களை சந்தித்துவிட்டு மீண்டும் செங்கல்பட்டை நோக்கிச் சென்றார். அப்போது துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கரையூர் பிரிவு அருகே சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் திடீரென பிரேக் பிடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மாட்டின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட மாடு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. காரில் பயணித்த வீணா, அவரது உறவினரான கிசூர் ஜெயக்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சூரியபிரகாஷ் தேர்வு செய்யப்பட உள்ளார். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில, மாவட்ட மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்த சூரியபிரகாஷ் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதயபானுஷீப் அறிவித்துள்ளார். 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்த அருண் பாஸ்கர், தினேஷ் ஆகியோர் முதன்மை துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் சானாங்குப்பம் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக சரிவர குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உமராபாத் உதயந்திரம் சாலையில் காலி குடங்களுடன் பெண்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. உத்திரிய மாதா உருவம் பொறித்த கொடி ஊர்வலமானது கடற்கரை சாலை வழியே சென்று மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது. பிறகு பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் கொடியேற்றப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது.